ஃப்ரெண்ட்ஷிப்கான தரமான ஒரு அனிமே இந்த வீடியோல சொல்றேன். மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ். தாக்கிமிச்சி இவனுக்கு 26 வயசாகுது. இவனுக்கு ஒரு நியூஸ் ஒன்னு தெரிய வருது. இவனோட ஸ்கூல்ல ஒரு ஹினாட்டாவை டோக்கியோ மாஞ்சி கேங்ல இருக்கவங்க கில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவனோட லைஃபே ரொம்ப வெறுமையா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் இவனை ட்ரெயினுக்கு முன்னாடி ஒருத்தவங்க தள்ளி விடுறாங்க. அப்ப அவன் டெத் ஆயிருக்க மாட்டான். டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிருப்பான். அப்போ அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அங்கதான் இவனோட லவ்வரோட தம்பி நாவோத்தோ வந்து மீட் பண்றான். இந்த டைம் டிராவலோட எய்ம் என்னன்னா டோக்கியோ மாஞ்சி கேங்கோட முக்கியமான ஒரு ஈவெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். மைக்கி இசாக்கியை மீட் பண்ணக்கூடாது. அதை சேஞ்ச் பண்ணிட்டா ஹினாட்டா வந்து டெத் ஆக மாட்டா. சோ அதனால அதை சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப பிரசன்ட்டுக்கு வரான். ஆனாலும் அதுக்கப்புறமும் ஹினாட்டா வந்து இறந்துடுறா. வேற ஒரு ப்ராப்ளம் வருது. அதை சேஞ்ச் பண்றதுக்காக திரும்ப டைம் டிராவல் பண்ணி போய் அதையும் சேஞ்ச் பண்றான். ஆனா திரும்ப பிரசன்ட் வந்ததுக்கு அப்புறமா திரும்ப ஹினாட்டா வந்து இறந்துடுறா. இது ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கறதா இந்த அனிமியே. காமனா பாக்குறப்போ இது ஒரு லவ் அனிமி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். ஆக்சுவலா இது தரமான ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு அனிமி. இந்த அனிமியை நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அப்படியே அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க.